Welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு வீடியோல உருளைக்கிழங்கு முட்டை இது ரெண்டுத்தையும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரா எக் அதாவது வேக வைக்காத முட்டை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இப்படி துருவிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா இதுலேயே நீங்கள் வேக வச்ச பட்டாணி, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 3 முட்டையும் துருவிட்டேன். இது கூட நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான உப்பு போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இந்த ரா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து அதில் தண்ணி விட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வர மாதிரி இந்த முட்டையில் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்க முட்டையோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மிக்சர், இதை நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி இந்த மாதிரி உருட்டி விட்டு இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்து அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு இடம் விடாமல் கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக கோட் பண்ணியாச்சு. இப்போ இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பால்ஸ் ஆக்க போகிறோம். பாருங்கள் எல்லாத்தையுமே பால்ஸ் ஆக்கியாச்சு. இப்போ இதை அப்படியே 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 7 to 8 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆயில் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம இந்த பால்ஸ் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். இது அப்பப்போ இப்படி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகும். நம்ம எக் போட்டிருக்கனால பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்படி திருப்பும் போது நமக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம். ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் டைட் ஆகிடும். நம்ம ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம ஒன்று எடுத்துடலாம். பாருங்கள் பொட்டேட்டோ எக் பால் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.